எனக்கு ஆக்சுவலி தெரியுங்க இந்த 5 years ஆஃப் யூடியூப் ஜேர்னியில் எந்த கான்டென்ட் வந்து ரீச் இருக்கோ இல்லையோ நான் உட்காந்து பேசி அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனாக இருக்கலாம் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கலாம். அந்த கான்டென்ட் தான் நீங்கள் எல்லோரும் அதிகமாக விரும்பி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். லாஸ்ட்டாக நான் ரேண்டமாக போஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு க்ளோஸாக தெரியுதான்னு தெரியல. ஆஸ் இஃப் நவ் இந்த செகண்ட் வரைக்கும் 75,000 வியூஸ் போயிருக்குங்க. 3,600 சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு வீடியோ எனக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. அதாவது வியூஸும் போய் லைக்ஸ் காமெண்ட்ஸ் அது யூஸ்வலாக எப்போவுமே நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துருவீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் கெயின் ஆகிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி கான்டென்ட் இவங்க நிறையா போடுவாங்க போல இருக்குது அப்படின்னு புதுசாக பார்த்தவங்க நினச்சிருக்கலாம். இல்லை ஆல்ரெடி இந்த சேனலுக்குள்ளே இருக்கவங்க பார்த்துட்ருக்கவங்க இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இவங்களை பார்த்துட்ருக்கோம், சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். பட் எப்படி பண்ணியிருந்தீங்கனாலும் ரொம்ப 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 நன்றி. ஸோ ஏதோ ஒரு ஹோப் இருக்கும்ல உங்களுக்கு, அந்த ஹோப்பை வந்து நான் ஏமாற்றக்கூடாது, ஐ ஷுடன்ட் டிசப்பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கோடு நான் வந்திருக்கேன். ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். எஸ், அண்ட் ஜெயந்தி வாசு இஸ் பிகமிங் அ பிராண்ட் அண்ட் அதுக்கும் ரொம்ப நன்றி. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிவீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கோட கான்டென்ட் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம பேசின அந்த கான்டென்ட் வந்து பாசிட்டிவ் திங்கிங். நீங்கள் யாரும் சோகமாலாம் இருக்க வேணாம், சந்தோஷமாக வாழுங்க, இந்த வாழ்க்கையே அதுக்கு தாங்க அப்படின்னு. இதை சொல்ல நான் மறந்துட்டேங்க. அத்தனை டிஎம்ஸ், அத்தனை கால்ஸ், அத்தனை மெசேஜ், அதுவும் அதிகமாக பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து மென் விமென்னு ஜெண்டா பயாஸ்டாக வந்து அத்தனை கால்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவ்வளோ பாசிட்டிவாக அந்த வீடியோ நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருந்துருக்கீங்க. எனக்கு அதே சப்போர்ட் வந்து எல்லா வீடியோவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதே மாதிரி உங்களோட லைக் காமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஆல்சோ. நான் அதை ஃபோக்கஸ் பண்ணாமே இருந்தேன் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டில். ஓகே, இனிமேல் அதை கொஞ்சம் பாருங்கள், நீங்களும் பெரிமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கான்டென்ட்குள்ளே போயிடலாம். 2.5 minutes ஓடிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ எதை பற்றி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா லாஸ்ட் வீடியோவோட பார்ட் 2ங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் என் லைஃப்பில் பல பேரோட லைஃப்பில் பார்த்து வியந்து போன ஒரு விஷயம், அதிகமாக வந்து செலிப்ரிட்டிஸ் அண்ட் பிக் ஷாட்ஸ் அவங்களோட லைஃப்பில் வந்து நம்ம கவனிக்கணும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் நான் வந்து அதை சொல்லி கொடுக்குறேன். ஒருத்தங்க வந்து ஜெயிக்கிறாங்கனாலும் சரி, தோற்று போகிறாங்கனாலும் சரி, நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய நோட்ஸ் ஆஃப் லெசன் வந்து எடுக்கணும். நான் அதை பண்ணுவேன். யாருனாலும் அவங்கக்கிட்ட நான் சிலதை வந்து இவங்க எதுனால இதை வந்து செஞ்சாங்க, இவங்க எதுனால இவங்களுக்கு இது நடந்தது அப்படின்ட்டு நான் வந்து பார்ப்பேன். அப்படி நான் பார்த்து வியந்த பல செலிப்ரிட்டிஸ் அண்ட் என்னோடய லைஃப்பில் நான் க்ராஸ் பண்ணி வந்த பல பிக் ஷாட்ஸோட லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய சீக்ரெட்டை தான் நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். மிராக்கிள், அதிசயம் வந்து சிலருக்கு நடந்து உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஆனால் மேபி இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது அதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியும், முழுசாக புரியுமா இருக்கும். நம்ம எல்லாம் பேசிப்போம் இல்லையா, எல்லோரும் ஒரு தடவையாவது இதை சொல்லி போய் இவங்க இப்படி நார்மலாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சிம்பிளாக இருந்தாங்க, சாதாரணமாக இருந்தாங்க. அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சு. இப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு வீடு வாங்கிட்டாங்க, திடீர்னு கார் வாங்கிட்டாங்க, திடீர்னு ஒரு வேர் ஹவுஸ் செட் பண்ணிட்டாங்க, திடீர்னு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் நீங்கள் ஒரு தடவையாவது நினச்சிருப்பீங்க, வெளியே சொல்லலைனாலும் மனசளவில் நினச்சிருப்பீங்க. பட் அவங்கள நீங்கள் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது வேறு, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும். எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த டிக்லிங் வேலை நான் பண்ணுவேன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பேக் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் தூசி தட்டி பார்ப்பேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். லக்கு தாங்க, லக்கு தான். லக்கில் வந்து 4 விதமாக ஜெயிச்சிருக்காங்க. 4 types ஆஃப் சக்ஸஸ் வந்து லக் வந்து அவங்க கதவை தட்டி அவங்க வந்து அதை கிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்றேன், சரியா? ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் வந்து இந்த லக் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கதவு தட்டும். அதுதான் இப்போ இந்த லென்ஸ் வழியாக பார்த்துட்ருக்க பல பேருக்கு தெரியாத விஷயம். உங்கள் வீட்டுக்கும் உங்களோட லைஃபுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். இப்போ கூட வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கலாம். அது என்ன பண்ணுமா, அது வந்து ஒரு ஏஞ்சல்.
நான் எப்போவுமே ஒரு 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 பெட்டு வாங்குகிறேன், ஒரு சாரி, ஒரு ஆர்னமெண்ட்டுன்னா அதை ஒரு ஏஞ்சலாக பார்ப்பேன் நான். ஆமாம், இந்த மாதிரி மென்டல் மாதிரி சில விஷயங்களெல்லாம் நான் பண்ணுவேன். அது அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த சாரீ எனக்கு ரொம்ப லக்கி, எனக்கு ரொம்ப லக்கின்னு நினச்சிட்டே இருப்பேன். அது ரொம்ப லக்கியாகவே மாறும். இந்த பர்டிகுலர் பேர்டு எனக்கு ரொம்ப லக்கி, ரொம்ப லக்கி. நான் ஃபுட்டுக்கு போடும்போது இது மட்டும் எனக்கு ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இந்த டே ரொம்ப லக்கியாக இருக்கும். அது அப்படி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக் மாறக்கூடாது, டைவர்ட் ஆகிற பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஷேப் கொடுங்க, சரியா? அது ஒரு எனர்ஜி தான், அதை ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அன் எனர்ஜி ஃப்ரம் இந்த யூனிவர்ஸில் குட்டி கிடக்கு இந்த மாதிரி நிறையா. அதில் அது ஒரு எனர்ஜி தான். அதுக்கு நீங்கள் ஒரு ஷேப் கொடுத்துருங்க. அது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், ஒரு ஸ்மெல்லாக இருக்கலாம், ஒரு ப்ரீஸாக இருக்கலாம். அது எப்படியோ உங்கள் இஷ்டம், நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது எல்லாரோட வாசலுக்கும் வருமா. வரும்போது இப்போ இந்த ரீல்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாமி வந்து வரும், ஒரு அம்மன் வேஷம் போட்டுட்டு வருவாங்க. வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன நேச்சர் இருக்குதுன்னு அந்த அம்மன் நின்று பார்ப்பாங்க. அங்கே அந்த ஆம்பியன்ஸும் அந்த வைப்ரேஷனும் சரியில்லைன்னா அந்த சாமி உள்ளே வராமல் அடுத்த வீட்டுக்கு போகுங்கிற இந்த ரீல்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அப்போ தான் எனக்குமே தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லக் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே இப்போ இந்த அம்மனோட ரீல்ஸை நான் கம்பேர் பண்ணி சொன்ன மாதிரியே த சீக்ரெட் இஸ், நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் உள்ளே வந்துருங்க. என்னங்க வாட் யூ மீன் பை த ப்ரிப்ரேஷன் அப்படின்னா அதுதான் நீங்கள் உங்களை இன்ட்யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? நான் அது ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். அந்த ஏஞ்சல் உள்ளே வரணுன்னா நீங்கள் தயார். இப்போ ஒரு கெஸ்ட்டு வராங்க உங்கள் வீட்டுக்கு, வீட்டை எப்படிங்க போட்டு வைப்பீங்க? கச்ச கச்சன்னு போட்டு வைப்பீங்களா? அப்படியே கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம், சோஃபா, கவுச்சிலெல்லாம் அழுக்கு துணி அதெல்லாம் போட்டு வைப்பீங்களா? ஸ்டிங்கிங் ஸ்மெல், சாக்ஸ் அதெல்லாம் இருக்குமா? இருக்குது. அதில் எவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பீங்க. உங்களோட கவுண்டர் டாப்பெல்லாம் இப்படி கிளிங்குன்னு கண்ணாடி மாதிரி வச்சுருப்பீங்களா? அந்த மாதிரி யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், தென் ஐ வில் கைட் யூ ஹவ் யூ ஹாவ் டு பி ஆர் ஹவ் யூ ஷுட் பி அப்படின்னு நான் சொல்கிறேன். செகண்ட் திங் வந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்டுங்க. ஒன்று வந்து வரவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். நான் சொல்கிறது லக்குங்கிற ஏஞ்சில். ரெண்டாவது அந்த அவங்கள வர வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். இப்போ ஒரு பொலிட்டீஷியனை நீங்கள் வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை நீங்கள் உருவாக்கியிருக்கணும், அந்த பொலிட்டிக்கல் பேஜில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும், நீங்கள் ஏதாவது வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், கிரவுண்ட் ஒர்க் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஒர்க்குங்க. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. தேர்ட் திங் வந்து பிளைண்ட் லக். அந்த ஏஞ்சல் டப்புன்னு வந்துடுவா. நீங்கள் ப்ரிப்பேர்டாகவும் இருந்திருக்க மாட்டீங்க, அப்படி ஒருத்தங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த லாட்ரி அடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அப்படியே டக்குன்னு வந்துடுவாங்க. ஸோ அந்த லக் ஒன்று. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா யுனிக்காக நீங்கள் இருக்கீங்கன்னா, இப்போ அந்த ஏஞ்சல் நடந்து வரான்னு வச்சுக்கோங்க. நிறைய வீடு இருக்குது, இந்த ஏஞ்சல் நடந்து வரா, உங்கள் வீடு மட்டும் யுனிக்காக இருக்குது. உங்கள் வீட்டோட ஆம்பியன்ஸ் அந்த நான் எப்போவுமே இந்த ஸ்மெல்லுன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த அரோமாவில் வந்து எனக்கு நிறைய பாசிட்டிவ் பிலீஃப் இருக்குங்க. அதனால் நான் அதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ நல்ல ஸ்மெல் இருக்கிற இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் தாங்க இருக்கும். அதை நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து தேடி அவங்களே வந்துடுவாங்க. இது எதுவும் யூனிக்காக இருக்கே, நம்ம போய் பார்ப்போமா அப்படின்ட்டு. சரி, இப்போ இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து எடுத்து பார்த்த சில செலிப்ஸோட நேம் சொல்லாமல் நான் சொல்கிறேன். சொன்னாலும் ஒன்றும் தப்பில்லை, அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி தான் நான் சொல்கிறேன். அதனால் பட் நேம் வேண்டான்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் செலிப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பிக் பாஸ் இந்த லாஸ்ட் சீசன் நான் பார்க்கல, பிக் பாஸ் சீசன் 8 நான் பார்க்கல. பட் 1 to 7 ஒவ்வொரு எபிசோடும் 4 வாட்டி பார்ப்பேன், ஹாட்ஸ்டார் டவுன்லோட் பண்ணிவிட்டு. எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ் நிறையா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்கிட்டையும் லைஃப் லெசன்ஸ் நிறையா இருக்கும். எவ்வளோ பேர் பிக் பாஸ் அந்த இன்ட்யூஷனில் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி நான் பார்த்ததில் இந்த 4மே பிக் பாஸோட கம்பேர் பண்ணுங்கள். பிக் பாஸாக தேடி போய் இழுத்துட்டு வந்த செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க. இப்போ இந்த ஜிபி முத்து இவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க. பிக் பாஸ் அவங்களே போய் நீங்கள் வந்தாகணும்னு கூப்பிட்றவங்க. சிலர் பிக் பாஸ்க்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? நம்ம போகணும், இந்த சீசனாவது நான் போகணும். எக்ஸாம்பிள் வந்து தனலக்ஷ்மி நான் சொல்கிறேன், சரிங்களா? தனலக்ஷ்மி நான் சொல்கிறேன். ப்ரிப்பேர்டாக இருந்தவங்க அப்படிங்கும்போது
நான் ஷிவன் சொல்லுவேன், யாஷிகா சொல்லுவேன். அவங்கெல்லாம் வந்து they were prepared for பிக் பாஸ்க்கு வந்தால் பிக் பாஸ்க்கு நம்ம போகிற மாதிரி இருந்தால் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி they were prepared. அண்ட் ரொம்ப ஈஸியாக அங்கே வந்து அவங்க இவங்க 2 பேருமே டைட்டில் வின் பண்ணலைனாலும் ஒரு ரிமார்க்கபிள் பெஞ்ச் வந்து செட் பண்ணாங்க பிக் பாஸில். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. யூனிக்கான பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். நம்மளோட அந்த இசைவாணி, இவங்கெல்லாம் வந்து இசைவாணி ஆகட்டும், ஜூலி, பிக் பாஸ் ஜூலி, இவங்க யாருக்குமே மறந்துருக்காது. பிக் பாஸ் ஜூலி இவங்களாம் யூனிக் பர்சனாலிட்டிஸ். அவங்கள வந்து பிக் பண்ணாங்க பிக் பாஸ் டீம்லேருந்து. வாங்க இவங்களெல்லாம், ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி 2 பேரை எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பிக் பாஸோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். இப்போ எப்படி விஜய் டிவி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அங்கே போனாலே நான் மறுபடியும் சொல்கிறேங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் தான் விஜய் டிவி செலிப்ஸையும் பிக் பாஸ் ஷோவையும் நான் எடுத்து பேசுகிறேன். நான் எடுக்கிற நோட்ஸ் பார்த்திங்கன்னா லக்கை பற்றின விஷயங்களாக தான் நான் எடுப்பேன். I'll show you. லக் பற்றின விஷயங்களாக தான் நான் எடுப்பேன். பட் அதை உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு, உங்களுக்கு இப்போ நான் ஊட்டி விடுறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறேன், அது கம்ஃபர்டான ஒரு விஷயமா உங்களுக்குள்ளே கொடுக்கறதுக்காக நான் இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். பட் ஃபைனலி நீங்கள் என்ன ஜெயந்தி சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பிளைண்ட் லக்லேயும் யூனிக் ஐடென்டிட்டிலையும் பெரிய பிலீஃப் இல்லை. லாட்ரிலாம் எல்லாருக்கும் அடிக்காது, யாருக்காவது அடிக்கும். ஸோ அந்த மாதிரி. பட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்க, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. இதை நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரிப்பேர்டாக இருங்க. எப்போவுமே உங்கள் ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் யூ ஹேவ் டு பி வெரி ப்ரிப்பேர்ட். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லலாம், உங்களோட லைஃப் லைன் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி வாழ்ந்து பழகின ஒரு பர்சன்னா சொல்லுவாங்களே, இந்த காசு சம்பாரித்து பழகின கை வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நாட் ஓன்லி மணி, உங்களோட அப்டேட்ஸ், உங்களோட ட்ரெஸ்ஸிங், அஃப்கோர்ஸ் உங்களோட ஆம்பியன்ஸ், உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, ஆர் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்கன்னா அதில் நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் ஒர்க்கை கொடுத்துட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று டக்குன்னு கிளிக் ஆகும், தட் இஸ் த லக். அண்ட் மிச்சம் 3க்கு வந்து நீங்கள் நோ சொல்லிடக்கூடாது. ஓகே, திடீர்னு ஒரு லாட்ரி அடித்தா நம்ம யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? வெல்கம் பண்ணுவோம். திடீர்னு அந்த ஏஞ்சல் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கதவை தட்டு, நான் போங்க நோ நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட போகிறோமா? இல்லையே. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட்ஸையும் உங்களால் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்க முடியும்னா வெல் அண்ட் குட். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பண்ணுறேன். ஏன்னா என்ன ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. நான் பார்த்துருக்கேங்க இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸே ஏஐ இன்ட்யூஸ் பண்ணி ஸ்லைட் ஷோஸ் போட்டு எடிட்டிங் வச்சு ஸ்டுடியோவில் போய் ஷூட் பண்ணி அவுட்டோரில் ஷூட் பண்ணி, இந்த வீடியோக்கு நான் ஃபஸ்ட்டு வெளியே நின்று ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இதுவே எனக்கு பெருசு, இதுவே நான் பண்ண மாட்டேன். இதே பேக்ரவுண்டில் தான் உங்களுக்கு ஷூட் ஃபோட்டோ கூட எடுப்பேன். அதுவுமே நீங்கள் சந்தோஷமாக தான் பார்ப்பீங்க, அதையுமே நீங்கள் சந்தோஷமாக தான் வெல்கம் பண்ணுவீங்க. என்னோட ஒரு சிக்னேச்சர் போஸ்ட் மாதிரி அதெல்லாம் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு ஆசை, நம்மளை எவ்வளோ பேர் வந்து விரும்பி இது பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டலான்னு சொல்லி பிக்சரை மட்டும் வெளியே எடுத்திருக்கேன். நானும் என்னோட கேஜெட்ஸும் தாங்க என்னோடய சேனல். இட்ஸ் பாசிட்டிவிட்டி 8 இஸ் அபவுட் ஜே. என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னை பற்றின ஒரு சேனல். நான் தான் பேசுவேன், நான் தான் பேசி உங்களை எல்லோரையும் சாகடிப்பேன். உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் மீ. ஆனால் என்னை வந்து இவ்வளோ வெல்கம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வருஷம் ஓடிட்டே இருக்குது, ஆனால் உங்களோட லவ் வந்து குறைய மாட்டேங்குது. எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவிட்டி 8. என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே என்னோடய சேனலோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குங்கும் போது இட் இஸ் மை கிராட்டிடியூட். என்னை வளர்த்து விட்டவங்களுக்கு என்னால் முடிஞ்ச நல்லதை நான் செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நல்லது நம்ம செய்கிறோன்னா நேச்சர் 10 கொடுக்கும். நல்ல விஷயங்களுக்கு சொல்கிறேன், கெட்ட விஷயங்கள் சொல்லவே வேண்டாம், 100 வந்துடும் திரும்ப. அதை நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், ஹாப்பியாக இருக்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, யாரெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அவங்க லைஃப்பில் மேஜிக்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு லைஃப்பில் மேஜிக் நடக்கணும்னா எஸ் ஐ வாண்ட் டு ஹாவ் அ மேஜிக் I want to welcome the angel. I'm waiting for the angel, what not. Sorry, சில ஆர்டிகல்ஸ்லாம் தப்பாக சொல்லிட்டேன், ஐ நோ. ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாய்ராம்.